இங்க ஒரு பக்கம் பொன்னி, சக்தி, சண்முகம் அது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு சிவானி பாப்பா போற லைனை கரெக்டா கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு வழியா இந்த பக்கம் தான் போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு இருக்க வழியில இங்க சக்தியோட காருமே ரிப்பேர் ஆயிடுது. உடனே என்ன பண்றதுனே தெரியாம இந்த பக்கம் வந்து எல்லாருமே கீழே இறங்கி நின்று காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பொன்னிக்குமே இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் கால் பண்றாங்க. சொல்லப்போனா அவங்க வேற எதுக்காக கால் பண்ணிருக்க மாட்டாங்க. இது மாதிரி பியூட்டி பார்லர் பொன்னி வந்து 2 நாள் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்டிருப்பாங்க. உடனே பொன்னி மேல இருக்க அக்கறையில தான் அந்த பியூட்டி பார்லர் மேடமும் கால் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட பொன்னியும் ஒரு பொய் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு பொய் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல இப்ப அவங்க கால் பண்றதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க பொன்னி, சக்தி அவங்க காருக்கு முன்னாடி நிக்கிறத இங்க அந்த பியூட்டி பார்லர் மேடமும் பாத்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இப்ப என்ன பொன்னி பதில் சொல்றா அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு பொன்னி மேல கொஞ்சம் கோபத்தோட அவங்களுக்கு காலும் பண்றாங்க. அப்ப பொன்னியுமே அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால பொய் சொல்றதுக்காக, ஆமா மேடம் நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த பியூட்டி பார்லர் மேடம்க்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. இவள நான் எவ்வளவு நம்பினேன், இவளை என் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு எல்லா விஷயத்தையும் இவட்ட ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம என் ஆஃபீஸ் ரூம்ல யாருமே இது வரைக்கும் என் முன்னாடி உட்கார்ந்தது கிடையாது. ஆனா இவளை உட்கார வச்சு இவளுக்கு மரியாதை கொடுத்து பேசினேன். ஆனா இவ எனக்கே துரோகம் பண்ணிட்டு என்கிட்டே போய் சொல்லிக்கிட்டு இங்க வெளியில வேற யாரு கூடயும் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோபத்தோட கோபம் அவங்க காரையும் ஓரமா நிறுத்திட்டு டைரக்டா இங்க இறங்கி வராங்க பொண்ணுகிட்டயுமே. பொண்ணுகிட்ட வந்து என்ன பொண்ணி இதுதான் உன்னோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் பொண்ணியுமே ஷாக் ஆயிட்டு சாரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பேசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இங்க பொண்ணியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு, ஏண்டி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ லீவ் போட்டானா லீவ் போட்டான்னு சொல்லு, இல்ல என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்லு, என்கிட்ட போய் சொல்லி என்ன அலக்கழிக்கிறியா? உண்மையை சொல்லப்போனா உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ ஒருத்தியாவது என்கிட்ட உண்மையா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீயுமே இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு தான் இருக்க. இதுக்கு மேல என் கடைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம், நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப சக்தி ரொம்ப கோபத்தோட அந்த பியூட்டி பார்லர் ஓனர் நிறுத்தி, முதல்ல நில்லுங்க, யாரை கேட்டு நீங்க பொண்ணு மேல கை வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கரெக்டா அவங்களுமே என்னோட ஒர்க்கர் அவங்க மேல நான் கை வச்சேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் யாரா, நான் யாருன்னு இருக்கிறது இருக்கட்டு, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன, அவ என்ன ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணு தான், கஷ்டப்படுற பொண்ணு தான், என்னோட கடையில வந்து கூட்டி விட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சக்தியும் சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே கோபத்தோட, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ ஜெயா இருக்காங்க தெரியுங்களா, பாடகி ஜெயாவோட மருமக அவ, என்ன நீங்க சாதாரணமா உங்க பாட்டுல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன அவங்களுக்கு அவ்வளவு திமிரா, உங்களோட அவ பல மடங்கு பணக்காரி, அவகிட்ட வந்து என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், சொல்லப்போனா நான் தான் ஜெயாவோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து நம்ம கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாளா, இது எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப பொண்ணியுமா அவங்க கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்கக்கா, சொல்லப்போனா உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அவர் சொன்னதுதான் உண்மை, இப்ப நான் ஒரு முக்கியமான பிரச்சனையில இருக்கேன், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் நான் லீவ் போட்டிருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீங்களும் பதறி போயிருவீங்கன்ட்டு தான் என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வராம இருக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த ஓனருமே, என்ன பிரச்சனை உனக்கு முதல்ல, இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்துட்டு என் கடையில நீ கூட்டி விட்டுக்கிட்டு இருக்க, இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான வேலை நீ செஞ்சே ஆகணுமா, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அக்கா அது வந்து என்னோட சூழ்நிலைக்கா, அதை பத்தி சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல, ஆனா இப்ப நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எங்க பக்கத்துல இருக்க சக்தியும் ரொம்ப கோபத்தோட, எங்க அக்காவோட குழந்தையை காணும், சொல்லப்போனா அந்த குழந்தை எங்க பொண்ணு கூட இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பொண்ணியோட முகத்தை போத்திட்டு அந்த பக்கம் அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்களுமே அந்த குழந்தைய தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, குழந்தையை காணுமா, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோம், இப்ப அந்த குழந்தை இந்த வழியா தான் வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்களும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், பட் ஆனா வர வழியே எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்ப நீங்க வேற வந்து எங்க கிட்ட தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்தியுமே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி கேள்விப்பட்ட பியூட்டி பார்லர் ஓனரும் டேரக்டா இங்கே சக்தி கிட்ட, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க முதல்ல என் வண்டியில இருங்க, நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா போயிட்டு இருக்க வழியில நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்களுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இங்க பொண்ணுக்காக கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தன்னோட லேடி போலீஸ் ஃப்ரெண்டுக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க கிட்ட, இங்க பாரு எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படியாவது நீ தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி இந்த ரூட்ல ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, அது வந்து எனக்கு ரொம்பவே பழக்கமான என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை, சொல்லப்போனா எப்படியாவது அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டரும், ஏண்டி இது வரைக்கும் நீங்க ஹெல்ப்பே கேட்டதில்ல, இப்பதான் மொத்த டைம் ஹெல்ப் கேட்கிற, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா,
அந்த குழந்தை எந்த ரூட்ல போயிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் அந்த ஃபோனை பொண்ணுக்கிட்ட கொடுத்து, நீங்க முதல்ல அந்த ரூட் எல்லாம் சொல்லுங்க, அந்த எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க, இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு பார்த்துக்குவா, அவளும் ஒரு பக்கம் தேடட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே, ஓ இது நம்ம சரௌண்டிங் பக்கம் தான் வருது, சரி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்ச நிறைய கிட்னாப்பர்ஸ் இருக்கானுங்க, அவனுங்களை பிடிச்சா சரியாயிடும். அதை விட முக்கியமா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு 3 பேர் ரிலீஸ் ஆயிருக்கானுங்க. எனக்கு என்னமோ அவனுங்க பண்ண வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அவனுங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற ஆளுங்க தான். நான் போய் முதல்ல அவனுங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல எங்க பொண்ணியுமே எனக்கு உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இந்த பியூட்டி பார்லர் ஓனர்ல கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனா இதை பார்த்து அவங்களும் பொண்ணியை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு, இந்த விஷயத்தை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா நீ இது எதுவுமே என்கிட்ட சொல்லாம நான் என்ன உன்னை தப்பா நினைச்சிட போறேன்னு நினைச்சிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட போய் சொல்லாத. எதா இருந்தாலும் எனக்கு உண்மையை சொல்லு. உனக்கு என்னால என்ன ஹெல்ப் முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா நீ வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இங்க பொண்ணியை ரொம்பவே வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அதுல ஒரு முக்கியமான ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. உண்மை சொல்ல போனா இங்க சிவானி பாப்பாவும் பசிக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம அங்க சிவானி பாப்பாக்காக இறங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த கடையோட ஃபுட்டேஜ் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொண்ணு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் ரொம்பவே ஹாப்பியா உங்ககிட்ட இருந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்க பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படின்னா அங்க சிவானி பாப்பாவை அவங்க இன்னும் எதுவும் கொடுமைப்படுத்தல, சொல்ல போனா கரெக்டா வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம எப்படியாவது சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்ல அங்க 3 பேரோட முகமும் தெரியுது. இதை பார்த்தோன்னே அந்த 3 பேரோட முகமையும் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங் எடுத்து டைரக்டா இன்ஸ்பெக்டருக்கு அமைச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பார்லர் மேடமும் டைரக்டா அவங்களோட அங்க ஃப்ரெண்டுக்குமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த 3 பேரு, இவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒரு பக்கம் வந்து பயங்கர வெறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிவானி பாபா அந்த கடத்தனவங்களே போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி கொடுத்த சாப்பாடு சரியில்லை, என்ன சாப்பாடு இது, எனக்கு இந்த டைம்ல இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், நான் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கடத்தின 3 பேரும், சொப்பா என்னடா இது, குழந்தைய கடத்தினா கடைசியா குட்டிச்சாத்தான் ஆகி போச்சு, இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க காட்டு சைடு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இந்த பக்கம் டைரக்டா தாஸுக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு தாஸை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யோ தாஸ், நீ சொன்னே அந்த பொண்ணை கடத்தணும், இப்ப என்னையா அது, அந்த பொண்ணு டார்ச்சர் தாங்க முடியலையா, நீ எப்பயா வருவ, சீக்கிரம் வாயா, நீ வர்ற வரைக்கும் சுத்திட்டே இருக்கணும்னு நான் எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கிறது, முதல்ல நீ அதுக்குண்டான வேலையை பாரியா, பணத்தை வாங்குற வேலையை பாரியா, சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் இறக்கி உடனே தலை வலிக்குது, நாங்க இவ்வளவு நாள் ஜெயில இருந்ததை விட இப்பதான் எங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த பொண்ணு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இந்த தாஸை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாஸுமே சரி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா சுந்தருக்குமே கால் பண்றாங்க. என்ன மச்சான் ரொம்பவே பிஸியா ஓடிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ஆனா இதுக்கு சுந்தருமே, ஒழுங்கா போனை வச்சிரு, நான் இருக்கிற கோபத்துல உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க தாசுமே, என்ன சுந்தரு நீ எதுக்காக ஓடிட்டு இருக்கன்னு கூட எனக்கு தெரியும், சரி இந்த விஷயத்தை பத்தி உனக்கு பேச வேண்டாமா, சரி விட்டுரு, சிவானி பாப்பா விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த பக்கம் சிவானி பாப்பா அப்படின்னு சொல்லி தாஸ் சொன்னதை கேள்விப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் சுந்தர் தாஸுக்கு கால் அடிக்கிறாங்க. ஆனா தாசுமே அந்த போன் எடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு என்ன சுந்தரை டார்ச்சர் பண்றதுக்காக தான். அதுக்கப்புறம் மறுபடியும் சுந்தர் விடாம கால் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 2 கால் விட்டு 3வது கால் எடுக்கிறாரு. எடுத்த அடுத்த செகண்டே இங்க சுந்தரமே, என் பொண்ணு எங்க இருக்கு, முதல்ல என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தாசுமே, என்ன மச்சான் இந்த மாதிரி உடனே கொடுக்கறதுக்காக நான் கடத்தி வச்சிருக்கேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்துட்டானா நான் திருப்பி கொடுத்துட போறேன், நான் ஏன் உன் பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் வந்து கரெக்டா சுந்தர மிரட்ட ஆரம்பிக்கிறாரு.